நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அந்த வெப் சீரிஸ். நம்ம சத்யராஜ் சார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நடிச்சிருக்கிறாரு. ஹாட் ஸ்டாரில் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி வந்தது. இன்றைக்கி தான் அந்த மொத்த எபிசோடை பார்த்து முடித்தேன். 8 எபிசோடு மொத்தம் 8. இது உப்பு புள்ளிக்காரன்னு ஓடிட்டு இருக்குது. அது நான் அவ்வளோ பார்க்கறதில்ல. சாரி, அந்த என்னது சட்னி சாம்பார் அதுதான் பார்த்தேன். நம்ம யோகி பாபா நடிச்சிருந்தாப்புல அதுதான் 6 எபிசோடு. இது 8 எபிசோடு ஆயிடுச்சுங்க. ஸோ பார்த்தேன். ஓகே, சத்யராஜ் ஒரு ரொமான்டிக்கான ஒரு பொம்பளை வெறி கொண்ட ரொமான்டிக்கான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறாரு நம்ம சத்யராஜன். அதில் ஒரு அழகான லவ் ஸ்டோரி அழகாக இருந்தது. நம்ம ரக்ஷன் அண்ணா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல. வர்ஷா போலாமா பிகில்ல ஃபுட்பால் கேர்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ரேகா மேடம், சீதா மேடம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆக்டிங். ஃபேமிலி ரொமான்டிக் ட்ராமா நல்லா இருந்தது பார்க்கவே. மற்றபடி என்ன, சத்யராஜ சார் வந்து ஒரு ப்ரொஃபஸரு, சீதா மேடம் ஹவுஸ் ஒய்ஃபு, அவருக்கு ஒரு பசங்க. ரக்ஷன் அண்ணா வந்து ஒரு யூடியூபர், வீடியோ கண்டென்ட் பண்ணி போடுறோம். அவருக்கு ஒரு சிஸ்டரு நம்ம ஆஜித் ரெவி வந்து நல்லா நடிச்சிருக்கிறாப்புல. ரெவி சூப்பர் சிங்கரில் ஜெயிச்சாப்புல. சின்ன வயசில் ஜெயிச்சு ரஹ்மான் சார்கிட்ட சான்ஸ் போய் அப்புறம் ஆக்டிங்கில் சான்ஸ் கேட்டு லவ் டுடேல ரெவெறித்தனமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ வெப் சீரிஸ்லையும் கலக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ஃபியூச்சர் ஆஜித் ப்ரோக்கு. ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட். அடுத்தது யாருன்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் தண்ணி குச்சிக்கிறேன். ஸோ சத்யராஜ் சார் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக நடிச்சிருந்தார். ஒரு அதான் பொண்டாட்டிக்கு நீ ஒருத்தி தாண்டி என் காதடி, உன்னை தவிர என் வாழ்க்கையில் நான் யாருமே நினச்சதில்லை ஸோ அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் பார்த்தா லவ் ஸ்டோரியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குண்டான சர்க்கம்ஸ்டன்சஸ், சுவாரஸ்யங்கள். அப்புறம் நம்ம லிவிங்ஸ்டன் அண்ணா அவர் நடிச்சிருந்தாப்புல. ரேகா மேடம் தான் சத்யராஜ் சாரோட எக்ஸ் லவ்வர் பாரதி. ஸோ 2 பேரில் பேர் கனெக்ஷன் ஒன்றாவது. இட்ஸ் அ லவ் ரொமான்டிக் ட்ராமா வெப் சீரிஸ், காமெடி வெப் சீரிஸ். கடைசியில் அவங்க எக்ஸோட பொண்ணையும், அவர் சத்யராஜ் லவ் பண்ண அவரோட எக்ஸோட பொண்ணையும் அவர் பையனையும் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பந்தம் அமைய கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பையன் கேரளா மருமப்பிள்ளை ஆகிறாரு. அப்போ கேரளா பொண்ணு தமிழ்நாட்டு மருமக ஆகிறாங்க. ஸோ லிவிங்ஸ்டன் அண்ணா ஒரு ஒத்துழைப்பான ஆக்டிங் நல்லா இருந்தது. லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்கள. அவன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக. அப்புறம் ஸ்கூல் ப்ரொஃபஸர் வேறு சத்யராஜ் சார். நல்லா ப்ரொஃபஸர் டீச்சர்கிட்ட நல்லா கடலை போடுறாரு. ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவான், நான் காலேஜ் படிக்கும்போது கூட எல்லா டீச்சர்கிட்ட எல்லா ப்ரொஃபஸரும் நாயங்களும் பேசுவாங்க. அதே தான் படத்தில் காமிச்சிக்கிறோம். ஆனால் நாங்கள் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேசலடா, ஏன்டா எங்களுக்கு மட்டும் ஷிஃப்ட் பண்ணிங்க, நாங்கள் லவ் பண்ண சொன்னோமா, ஆஸ் எ ஃப்ரெண்டாக சகோதரத்துவமாக சிஸ்டர் குட்டாக பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸாக பேசுவோம். அது மாறாது. கடுப்பு பேசவே எங்கள் அதை சில டைம்லாம் பார்க்கும்போது ரொம்ப விருப்பாக இருக்குது. இப்படி நம்மளை ஷிஃப்ட் பண்ணிட்டானுங்க, நீ நான் யாரு கூட பேச முடியும், கண்டிப்பாக. சரிப்போ, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நல்லாவே இருந்தது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் அந்த காதலை அப்பாவோட என்னோட அம்மா தான் உன் அப்பாவோட எக்ஸ் லவ்வரா, ரக்ஷன் நினைப்பார் எங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவோட எக்ஸ் லவ்வரா. ஸோ நம்ம அப்பா அம்மாவே, என்னோட அம்மா உன்னோட அப்பாவே எக்ஸ் லவ்வராக இருக்கும்போது நம்ம ஏன் இந்தமாரி பிரிஞ்சிடலாம். அப்புறம் அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது, ஒவ்வொரு முன்னேற்றத்தில் பார்க்கும்போது அவங்க மனசு உடஞ்சின்னு சொல்லிட்டு பெரிய காதலை இவங்க அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி நல்லா பண்ணி கடைசியில் அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் உங்கள் அப்பா நான் ஒன்றும் நல்லவெல்லாம் இல்லை, ஒரு பொண்ணு ஒருத்தனே பையன்லாம் கிடையாது, நான் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுவேன். விமலாவை விமலன் ஃபோனில் சேவ் பண்ணுறது, கிருஷ்ணவேணியை கிருஷ்ணான்னு ஃபோன் சேவ் பண்ணுறது, அகிலாவை அகிலுன்னு சேவ் பண்ணி வைக்கிறது. இந்த ஆள் நல்ல மனுஷன் இல்லையா, இதுக்காக உன் புனிதமான காதலை விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ அவரை கல்யாணம் பண்ணுறான்ட்டு நம்ம ஆஜித்தை நான் கிளைமேக்ஸில் சொல்ல. அது நல்லா இருந்தது. சீதா மேடம் வந்து பிரில்லியன்ட் ஆக்டிங்கு. என்ன ஒரு பொசசிவ்னஸ் அந்த படத்தில், இன்னும் ஒரு பொசசிவ் ஆக்டிங்காக சும்மா அள்ளி பிதிக்கி விட்டுருக்குறாங்க.
அவங்களும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பாசமாக நடிச்சிருந்தாங்க. இவர் என்னோட ஹஸ்பண்டு, இவரோட மனசில் எந்த பொண்ணும் இல்லை, நான் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த காதல் கதையை சத்யராஜ் சார் வந்து போதையில் வளரிடுவார். இந்த மாதிரி நீ வந்து என் மனசில் எனக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த போதையில் இவர் சொல்லும் போது சீதா மேடம் தூங்கிடுவாங்க. தூங்குறான்னு நினச்சி போதையில் வளருவார் சத்யராஜ். கட்சியில் பார்த்தா எந்திரிச்சு சொல்லுங்க நான் தூங்கலை, மூச்சுன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து பிரச்சனையாக வெடிக்கும். அவரோட லவ் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் சம்பவங்கள், அப்புறம் ரேகா மேடம் அந்த உண்மை தெரியற என்னோட எக்ஸோட பையன்தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனா அப்படின்னு தெரியும்போது அது சேர்ந்து அப்புறம் ஃபேமிலியாக மீட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பியூர் ட்ராமாட்டிக்கல் சீரீஸ், நல்லா இருக்குது. சத்யராஜ் சாரோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொமான்டிக்கான சத்யராஜ் சாரை நீங்கள் இந்த வெப் சீரிஸில் பார்ப்பீங்க. பாய்.